வெல்கம் டு லதாஸ் கேசல். இன்றைக்கி இந்த வீடியோவில் saree பல்லுவோட ஓரத்தில் எப்படி எம்ப்ராய்டரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எம்ப்ராய்டரியை நாம் ஆங்கர் த்ரெட் வச்சும் பண்ணலாம், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். எந்த saree ஓரம் எம்ப்ராய்டரி பண்ணுறோமோ அதுக்கு மேட்சிங்காக 2 கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த சாரீக்கு மேட்சாக நான் இந்த 2 கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஓரம் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு பெரிய சைஸ் ஃப்ரேம் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேமோட ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு அந்த பெரிய ஃப்ரேமை வெளியே எடுத்துட்டு சின்ன ஃப்ரேம் மேலே கொஞ்சம் கேப் விட்டு முக்கால்வாசி போர்ஷன் கவர் பண்ணுற மாதிரி சாரியை வச்சுட்டு அது மேலே பெரிய ஃப்ரேமை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம கேப் விட்டு ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ஓரத்தில் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட்டோட 8 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. 3/4 இன்ச் கேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுங்க. நீடில் குத்தி எடுக்கும்போது அந்த பழைய த்ரெட்டு நீடிலுக்கு அடியில் இருக்கணும். பக்கத்திலேயே இன்னொரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுங்க. அப்புறம் திரும்ப 3/4 இன்ச் கேப் விட்டு இன்னொரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுங்க. அந்த கேப் ஈவனாக ஃபுல்லுக்கும் இருக்கணும். இப்போ பக்கத்திலேயே இன்னொரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இந்த மாதிரி போடுங்க. இப்படி நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை வச்சு வச்சு நம்ம போடுறது தான் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதே மாதிரி ஃப்ரேம் எண்டு வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டு முடித்தப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல கர்வாக இருக்கிற எல்லோ த்ரெட்டுக்கு அடியில் விட்டு விட்டு நம்ம வரிசையாக பட்டன் ஹோல் ஸ்டிச் இந்த மாதிரி போடணும். 6 இல்லைன்னா 7 ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக முடித்தப்புறம் இன்னொரு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி அது மேலே இப்படியே நம்ம போடணும். ஃபுல்லாக முடித்தப்புறம் இன்னொரு கலர் த்ரெட்டை எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே குத்தி எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் கர்வில் ஒவ்வொரு ஹோலுக்குள்ளேயும் இந்த பிங்க் கலர் த்ரெட்டை விட்டு விட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஃபுல்லுக்கும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லோ கலர் கர்வ் மேலே பிங்க் கலர் கர்வும் நமக்கு தெரியும். இப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நமக்கு 2 கலர் கர்வ்ஸ் விசிபிளாக தெரியும்.